எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பி. இன்றைக்கி வந்து டிவிகே மாநாட்டில் வந்து 39 பேர் வந்து இறந்துருக்காங்க. அவங்க ஆன்மா சாந்தி அடைய வந்து நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நிறையா விஷயம் கேள்விப்படுறேன். இதெல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க, தொண்டர்களை வந்து கத்தியால் கிழிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நிறையா சொல்கிறாங்க. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு வேளை இது வந்து பிளான் பண்ணி நடந்துருந்துச்சுன்னா கருமாயிஸ் பூமரக். ஏன்னா 39 பேர் வந்து இறந்துருக்காங்க. லைக் கரூர், நாமக்கல் அதெல்லாம் வந்து எங்கள் ஊரோட பக்கத்து ஊர் தான். லைக் நாங்களும் போகலான் தான் இருந்தோம், ஆனால் வந்து போக முடியல. நாங்கள் லைவில் தான் பார்த்தோம். ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யாரும் போகலை. ஸோ மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லைக் ஒரு வேளை இதை திட்டமிட்ட ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கடவுள் இருக்கார், கருமாயிஸ் பூமரக்னே சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குமோ அதை விட, ஏன்னா டிவிகே நம்ம விஜய் அண்ணாவை பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவர் வந்து நியூஸ் மீடியாக்காரங்கெல்லாம் வந்து நியூஸ் மீடியாவிலேருந்து வந்தாங்க, அவர் வந்து யாருக்கும் பேட்டி கொடுக்காம போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. லைக் டிவியில் பார்க்குற நமக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது லைக் அவரை பார்க்க வந்தவங்க தான் இறந்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். எதையுமே கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. அவருக்கு எவ்வளோ வேதனை இருக்கும்னு சொல்லிட்டு அது அவருக்கு தான் தெரியும். நிறைய பேர் இதை அரசியல் ஆக்குறாங்க. தயவு செஞ்சு அரசியல் ஆக்காதீங்க. 39 பேர் வந்து இறந்துருக்காங்க. அது சாதாரண விஷயம் இல்லை. கரூர், நாமக்கல்லாம் எங்கள் ஊர் பக்கத்து ஊர் தான். நினைக்கும் போதே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரை பார்க்க போனவங்க இறந்துருக்காங்க அப்படின்றது அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றது அவருக்கு தான் தெரியும். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அந்த 39 பேர் ஆன்மாவும் சாந்தி அடையணும்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஆனால் இது ஒரு வேளை பிளான் பண்ணி இதெல்லாம் நடந்துருந்துச்சு அப்படின்னா கடவுள்னு ஒருத்தர் கண்டிப்பாக இருக்கார். கருமாயிஸ் பூமரக் லேட்டாக வந்தாலும் பெருசாக வரும். ஏன்னா போனது 39 பேர். சின்ன பசங்க, பெண்கள், ஆண்கள், குடும்பத்தில் இருக்கவங்க, வயசானவங்கன்னு சொல்லி அவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. நான் இதை வந்து யார் தப்பு யார் ரைட்டுன்னு சொல்லி பேச விரும்பலை. தயவு செஞ்சு கூட்டம் நிறையா வர இடத்துல வந்து போகாதீங்க. நன்றி.